தாவேக தலைவர் விஜய் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சற்று நேரத்திற்கு முன்னாடி அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியிலிருந்து புறப்பட்டார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்போ அவருடைய பிரச்சார வாகனமானது திருவான்மியூரை தாண்டி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் இப்போ பார்க்குறோம். தாவேக தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சென்னையில் தியாகராய நகர், 1000 விளக்கு, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்குது. அவருடைய பிரச்சார வாகனத்திற்கு பின்னாடியே காவல்துறை வாகனமும் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் அவருடைய பிரச்சார வாகனத்தை பின்தொடராமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக விஜய்க்கு இந்த கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடியே காவல்துறை வாகனங்களும் அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்க்குறோம். அவருடைய வாகனமானது சற்று நேரத்திற்கு முன்னாடி தான் நீலாங்கரையில் இருக்கக்கூடியவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பிச்சு இப்போ அது திருவான்மியூரை கடந்து வந்துகிட்டு இருக்கு. திருவான்மியூர் பகுதியில் அவருடைய பிரச்சார வாகனம் பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தியாகராய நகரை நோக்கி அவருடைய பிரச்சார வாகனம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. கள விவரங்களை விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் சோலமன். இப்போ திருவான்மியூர் கிட்ட அவருடைய அந்த பிரச்சார வாகனம் வந்தாச்சு. அந்த திருவான்மியூர் சிக்னலை தாண்டி வந்துகிட்டு இருக்கு. அந்த எஸ்பி பட்டேல் சாலையில் வந்துகிட்டு இருக்குதான். ஓவர் டு யூ. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில 3 தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்போது திருவான்மியூர் சிக்னலை கடந்து அவர் தீநகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு பூ தூவி அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக இதனால எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் மற்றும் தொண்டர்கள் உள்ளே வர முடியாதபடி போலீசாரும் தகுந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அப்படி ஒரு பாதுகாப்பு பணியில இருந்தாலும் ஒரு சில இளைஞர்கள் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனத்துல விஜயோட பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்தபடியே வருகின்றனர். அவர்களை திருவான்மியூர் கடந்து அவருடைய அந்த பிரச்சார வாகனம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தொடர்ந்து என்னுடைய செய்தியாளர் சோலமனிடம் செல்வோம். சோலமன், ஓவர் டு யூ. தொடர்ச்சியாக அவர் விஜயோட வாகனமானது தொடர்ச்சியாக கடந்து திருவான்மியூர் சிக்னலை தாண்டி தற்போது தீநகர் நோக்கி பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். பிரச்சார வாகனத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அமர்ந்தபடியே வரிசையாக அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு அவர் கையசைத்தபடியே தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ள அவர் தீநகரில் இருக்கக்கூடிய அந்த முத்துரங்கன் சாலையில சென்று அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதனால அவர் அங்கு சென்று அவர் ஸ்பீச்சும் தர இருக்கிறார். அவர் ஏற்கனவே கூறியபடி அவர் தனது ஸ்பீச்சை அங்கு தொடர இருக்கிறார். இதனால தொடர்ச்சியாக அவரது வழி நெடுகிலும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது வாகனத்தை பார்த்தபடியே அவரிடம் கை காட்டி வருகின்றனர். இதற்காக போலீசாரும் தகுந்தபடி பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மொத்தம் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வேனிலும் இருசக்கர வாகனத்திலும் தொடர்ந்து அவரது வாகனத்திற்கு பின்னாலே எந்த விதமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவரது வாகனத்திற்கிட்ட நெருங்காதபடியே அந்த பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சில இளைஞர்கள் உள்ளே வந்தால் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டு வருகிறார்கள். பூக்களை தூவியும் அதே போன்று செல்ஃபி எடுத்தபடியும் ரசிகர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜயோட அவரிடம் வாகனத்திற்கு முன் அவர் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார். இருப்பினும் ஏராளமான ரசிகர்கள் அந்த சாலையிலேயே நிற்பதால பிரச்சார வாகனத்தில் செல்லக்கூடிய விஜய் அவர்கள் அறிவுறுத்தல்படி ஒரு சில இடங்கள்ல அதிகப்படியான ரசிகர்கள் நிற்கும் இடத்துல அவர் நின்றபடியே கை காட்டியும் அதே போன்று செல்ஃபி எடுப்பதற்கும் அனுமதி கொடுத்து வருகிறார். இருப்பினும் தற்போது அடையாளை நோக்கி இந்த வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ள அவர் அந்த பகுதிக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. அதன் பின்னர் அங்கு நிற்கக்கூடிய தாவேக வேட்பாளர் ருஷி ஆனந்தை ஆதரித்து தான் அவர் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட நுங்கம்பாக்கம் சுதந்திர தின பூங்காவிற்கு செல்கிறார். அங்கு தாவேக வேட்பாளர் ஆதரித்து அங்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். சரியாக அங்கு 6 மணிக்குள்ள அவர் செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முடித்த பின் தான் அவர் எழும்பூர்ல இருக்கக்கூடிய புரசைவாக்கம் ருத்தட்டன் சாலைக்கு சென்று அங்கு தாவேக வேட்பாளர் ராஜ்மோகனுக்கு ஆதரவாக
தொடர்பாக அவர் பிரச்சாரத்துல ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில ஏற்கனவே மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, அதாவது அந்த டி நகர் அதே போன்று எழும்பூர் ஆகிய பகுதிகள் எல்லாமே போக்குவரத்து நெரிசல். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில அங்கு நெரிசல் ஏற்பட்டால் அதனோட விலையும் கோயம்பேடு வரை இருக்கும் என்பதால எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த தகுந்த பாதுகாப்பானது காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல இருசக்கர வாகனங்களை தொடர்ந்து அவர்கள் விபத்துகள்ல சிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதால அதனை தவிர்ப்பதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சரியான நேரத்துல அவர் அந்த பிரச்சாரத்துல சென்று பிற பிரச்சாரத்திற்கு செல்வதற்காக தான் இந்த போலீஸ் பாதுகாப்பு. ஏனென்றால் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் வாகனங்கள் சிக்கினால் அவர் அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டு அவர் சரியான நேரத்தில் 5 மணிக்கு தேர்தல் அதிகாரி அனுமதி கொடுத்திருந்தால் அந்த 5 மணிக்கு அங்கு சென்று 1 மணி நேரத்துக்குள்ள முடித்து அடுத்த இடத்திற்கு 1 மணி நேரத்துக்குள்ள செல்ல வேண்டும் என்பதால இந்த போலீஸ் பாதுகாப்பு. ஏற்கனவே இவர் சென்னையில 2 இடங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்ட பின் அதன் பின்னர் ஒரு இடத்திற்கு செல்ல முடியாத நிலை, கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால அவர் ரத்து செய்து விட்டு சென்றார். அந்த நிலைமை இந்த தடவை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே காவல்துறையினர் பாதுகாப்பில் ஏற்பட்டு அவர் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணியில அவர் சென்று கொண்டிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் சிரித்த முகத்துடனே அவர் தனது பிரச்சார வாகனத்துல பயணித்து வருகிறார். ஏனென்றால் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவர் அங்கிருந்து நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்போது அவர் ஐஐடியை நோக்கி வரும் வரையில ஏராளமான தொண்டர்கள் நிற்பதால அவர் சிரித்த புன்னகையுடனே அவர் வாகனத்துல கடந்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ள டி நகருக்கு சென்று விடுவார். அங்கே நின்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். மொத்தம் 2000 நபர்கள் அங்கே கூடுவார்கள் என அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு நிபந்தனைகளானது 27 நிபந்தனைகள் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அங்கு சென்றால் தான் தெரியும் 2000 நபர் தான் கூடுவார்களா அல்லது அதன் மேலே கூடுவார்களா என்பது குறித்தான தகவல் தெரிவிக்கப்படும். அப்படி கூடினால் தேர்தல் அதிகாரி தரப்புல ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமீறல் படி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவார். ஏற்கனவே இதே போன்று தான் பெரம்பூர்ல இருந்து குளத்தூருக்கு செல்லும் போது அதிகப்படியான ரசிகர்கள் அங்கு கூடியதால அவர் மீதானது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போன்ற நிலைமை இங்கு ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது ஐஐடியை நோக்கி கடந்து டி நகரை நோக்கி தாவேகா தலைவர் விஜயோட வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. திருவான்மியூர்ல இருந்து கிளம்பும் போது பார்த்தோம் அந்தந்த இடங்கள்ல கொஞ்சம் டிராஃபிக்கும் இருந்தது. அப்புறமா அந்த மத்திய கைலாஷ் வரைக்கும் டைட்டில் பார்க்லேருந்து மத்திய கைலாஷ் வரைக்கும் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய வாகனம் கொஞ்சம் வேகமாகவே வந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ மத்திய கைலாஷை தாண்டி இப்போ ஐஐடி அந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்கே அந்த மத்திய கைலாஷ் பகுதியில் அந்த ஜங்ஷனில் அவருடைய வாகனம் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. அங்கேயும் பொதுமக்கள் குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாருமே அங்கேயும் இருந்தாங்க. அவருடைய இல்லத்திலிருந்து இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் பார்க்குறோம் அங்கங்கே பஞ்ச் ஆஃப் அவருடைய ரசிகர்கள் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவரே அந்த வாகனத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க வாகனத்தில் அமர்ந்து வரேங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அவருடைய வாகனமானது தியாகராய நகரை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அந்த வண்டி கூட வந்துட்டா 3 வண்டி ஃபாலோ பண்ணிடலாம் ஐயா ஒரே ரோட்டில். ஒன்றும் இல்லை ப்ரோ, போ.
வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.